தொண்டர்கள் அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ தான் அவருடைய அடக்கமாக இருக்கு. வீட்டில இருந்து பல பேர் அவங்கவங்க வீட்டில இருந்து அந்த நேரலையில பார்த்து அழுதுகிட்டு பல பேர் சாப்பிடாம இருக்காங்க. இந்த கட்டத்தில அது பிரேமலதாவுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது, அ அதாவது பல பேர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி ஒரு பக்கம் பேச வச்சிருக்கு. ஏற்கனவே இவங்க என்ன அப்படின்னா, அவசர அவசரமா மருத்துவமனையில இருந்தவர அழைச்சுக்கிட்டு வந்து, ஒரு பொதுக்குழுவ கூட்டி, இவங்க தன்னத்தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது கட்சி அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த கட்சி வேற எங்கேயும் போகல. வேற யாருடைய கையிலயும் கிடையாது. முழுக்க முழுக்க பிரேமலதாவுடைய கட்டுப்பாட்டுல அந்த கட்சி இருக்கு. இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, அதாவது அடுத்த நாள் பேசலாம். அதுக்கு அடுத்த நாள் பேசலாம். நன்றி அறிவிப்பு கூட்டம்ங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்ல இல்ல, தமிழ் மரபுல இதுவரைக்கும் இப்படி இறந்த ஒரு இடத்துல, அதாவது அவரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜெய்சாண்டிக்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட நொந்து தான் இறந்து